வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு நேச்சுரல் ஹேர் பேக் தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ஊற வச்ச வெந்தயம், பாதாம் பிசின், செம்பருத்தி இலை. இந்த காம்போ ஹேர் க்ரோத்துக்கு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாமே டீட்டெயிலாக பேசலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். முதல்ல ஒரு 5-6 பாதாம் பிசினை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதில் ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊறணும். உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாதாம் பிசினை போட்டு ஊற வச்சுக்கோங்க. நைட்டு ஊற வச்சா தான் மார்னிங் ஜெல்லியாட்டம் வரும். அதனால் நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட் பார்த்தோம்னா வெந்தயம் தாங்க. வெந்தயமும் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி போட்டு ஊற வச்சுக்கோங்க. வெந்தயம் நைட்டு ஊற வச்சா தான் மார்னிங் சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃபு, ட்ரைனஸ்ஸு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அதுதாங்க ப்ராப்ளம். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப டெம்பரரியாக தாங்க ஒர்க் பண்ணோம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து ஹேர்லாம் ரொம்ப வீக்காயிருங்க. இந்த 4 நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸு ஸ்கேல்ப்புக்கு ஆழமான ஊட்டச்சத்து கொடுக்கும். என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம். ஊற வச்ச வெந்தயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. நைட்டே ஊற வச்சுருங்க. அந்த வெந்தயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டாவது ஊற வச்ச பாதாம் பிசின் ஜெல்லி எடுத்து போட்டுக்கலாம். பாதாம் பிசின் பார்த்தோம்னா உடம்பு கூலிங் பண்ணிக்கும், ஹைட்ரேஷன் பண்ணிக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் 5 to 6 செம்பருத்தி இலைகளை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். காம்பெல்லாம் தூக்கிட்டு பிச்சு போட்டுக்கலாம். அடுத்தது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ கீழே இருக்க காம்பு, மேலே இருக்கிற மகரந்தது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம இலையை மட்டும் அதில் எடுத்து போட்டுக்கலாம். செம்பருத்தி இலை தான் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நேச்சுரல் கண்டிஷனரும் இதை சொல்லலாம். இதில் இப்போ கொஞ்சமாக வெந்தய தண்ணி இருந்துச்சுல, அந்த தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹேர் பேக் ரெடி. ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் ஆயில் போடாதீங்க, டைரெக்டாக ஹேரில் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முடியை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 2 செக்ஷனாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டு 2 கை விரல்லையும் வச்சு நல்லா ஃபுல் மசாஜ் கொடுங்க தலைக்கு. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. அது அப்படியே ஒரு 40 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு விட்டுருங்க. கொண்டை போட்டுக்கோங்க. 40 நிமிஷம் அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 3 தடவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், வளர்ச்சி கூட இம்ப்ரூவ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.